செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஒரு செவிலியர் சொல்கிறாரு, என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன விடலை, என்னை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, செவிலியர்கள் திண்டாடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், இன்னைக்கு காலையில் பத்திரிகை பார்த்துருப்பீங்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில் வர்றவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஆக காலையில் நாங்களாம் பசியோடு வேலை செய்கிறோன்றது மட்டும் இல்லாமல் அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான். துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அப்புறப்படுத்தப்படும் போது செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான், அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியில்? அதனால இன்னைக்கு எதை எடுத்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் மேலேங்க காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாடோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக இருக்கிறதுன்னு பாஜகக்காரங்க சொல்லலை, காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார். அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படித்தேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாவுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துடுதுன்னு. அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அக்காவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனால் இந்த தமிழ்நாடோட 9.5 லட்சம் கோடி கடனுக்கு 65,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில 1,27,000 கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவங்க கட்டுற வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். ஆக நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எந்த கருத்து சொன்னாலும் ஆர்எஸ்எஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் திருமாவளவனுக்கு இவர் சங்கியா இருப்பாரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கிமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் சங்கி. திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு, பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னா என்ன? பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. ஆக இப்போ இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கள்லாம் நேர்முக சங்கி, அவங்களாம் மறைமுக சங்கிகள். ஆக அப்போ எங்கே பார்த்தாலும் சங்கிகள் தான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதுங்க, வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றத தான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ 2-3 நாளாக எதை எடுத்தாலும் சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தான் எனது கருத்து. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவை ஆமா, விஜய் சங்கி தான். விஜய் சங்கி, திருமாவளவன் சங்கி, நாங்க நேர்முக சங்கி, அவங்க மறைமுக சங்கி. திருமாவளவன் சொல்றாரு, இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பேணி பாதுகாக்கிறார்களோ அவங்களாம் சங்கி தான்ப்பா. மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்களோ அவங்களாம் சங்கி தான். அதனால சங்கி தான். சாங்கை விஜய் நல்ல சாங் பாடினார், நல்ல சாங்கு சங்கி. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுக விமர்சிச்சுட்டு வராங்க. திமுக சைடுல ரொம்ப அமைதி காக்குறாங்க. அது இப்ப கேளுங்க, எங்களை சொல்ல அடிமைன்னு சொல்லும்போது யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு? அதனால தான் சொன்னேன், நேற்று திருமாவளவன் சொன்னார் கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னார். அவர் நேற்று கூட அண்ணன் எடப்பாடியார் நானும் ஒரே நிகழ்ச்சி தான் கட்டினோம். அவரோட கொள்கை சொன்னார், நாங்கள் எங்கள் கொள்கையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம், கூட்டணி கட்சிகள் திமுகவிடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரில் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, யாரும் கூட்டணி ஆட்சியில் இப்போ இடம் கேட்டுறாதுங்க. அப்போ என்ன நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் வேங்கை வயலை கேட்குறேன், இந்த பக்கத்தில் கரூரில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டு இருக்கிறார். திருமாவளவனுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? சும்மா சங்கி யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியான்ற நேரத்தில் வேங்கை வயலில் யார் நமக்கு துரோகம் செஞ்சா, நமக்கு யார் இங்கே கரூரில் துரோகம் செஞ்சுட்டு இருக்கான்னு அதை தேடி கண்டுபிடிக்கட்டும். அதான் எனக்கு